Hi friends, welcome back to my channel prabhaonwheels. தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்ல உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் வரும். இன்னைக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப குட்டியான vlog. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பேச முடியல. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இப்போ தான் கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டுருக்கேன். அண்டு மொரோவர் வந்து எனக்கு நவம்பர் வந்து சர்ஜரி நடந்தது, நவம்பர் எண்டில் சர்ஜரி நடந்தது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா February 19th ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வந்து wound ஹீல் ஆகாமலே இருக்குது. சுகர் இருக்கான்னு கேட்காதீங்க, சுகர் கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாப்பி நியூஸ், இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த குட்டி vlog. ஸோ என்னென்னா நம்ம சேனலில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபேமிலி வந்து இன்றைக்கி 1000 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலியாக மாறி இருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்னும் நிறைய ஒரு 10,000 1 lakh அப்படின்னு ரீச் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னும் நிறைய மெம்பர்ஸ் வந்து நம்ம ஃபேமிலியில் ஆட் ஆகிட்டே வரணும். அந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், பீஸ்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை பார்த்துக்கிட்டே வந்து ரோஸ் லெமனேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு லெமனை வந்து கட் பண்ணி சின்ன ஸ்லைசஸாக, சின்ன ஸ்லைசஸ் இல்லை, மெலிஸ் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்துருக்கேன். இன்னொரு லெமனை வந்து ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் கட் பண்ண லெமன் ஸ்லைசஸை வந்து நம்ம கிளாஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ லெமன் ஸ்லைசஸ் இதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ரோஸ் சிரப் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் சிரப் இதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. நான் எனக்கு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கல, அதுக்கு பதில் வந்து ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம இப்போ பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா லெமன், ஸோ அந்த லெமனோட ஜூஸ் வந்து இதில் ஊற்றிடுங்க. அண்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த லெமன் ஸ்லைசஸையும் உள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு ஐஸ் வாட்டர் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஸோ ஜூஸ்னாவே நமக்கு சில்லுன்னு குடித்தா தான் பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து சில்லுன்னு ஐஸ் வாட்டர் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா இதை கலந்து விட்டுடணும், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நான் ஐஸ் வாட்டர் ஊற்றியாச்சு. இப்போ ஸ்பூன் எடுத்து நல்லா கலந்துடலாம். ஸோ தட் வந்து நமக்கு அந்த நம்ம ஆல்ரெடி ஊற்றிருக்கோம் இல்லையா அந்த ரோஸ் எசன்ஸும் அந்த ஐஸ் வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளுடைய ரோஸஸ் லெமனேட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் மோரோவர் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சுகரே ஆட் பண்ணல, ஏன்னா ரோஸ் சிரப்பில் இருக்கிற அந்த சுகரே போதுமானது. ஸோ இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணிவிட்டு குடிச்சிடலாம். டடாய், நம்ம ஜூஸ் வந்து ரெடி. ஸோ பேலன்ஸ் இருக்கிற லெமன் ஸ்லைசஸும் அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோஸ் லெமனேட் ரெடி. ஸோ சிம்பிளாக ஒரு கார்னிஷிங் பண்ணிடலாம். கட் பண்ணிக்கிற அந்த லெமன் ஸ்லைஸை வந்து எடுத்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுடைய ரோஸ் லெமனேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து குடிச்சிடுறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்றைக்கி நாங்கள் அமேசானில் வந்து ஒரு நெட் வாங்கியிருக்கோம், மஸ்கிட்டோ நெட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ வீட்டில் வந்து கொசு வலை இல்லை. என் முறை பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே ஷிஃப்ட் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கொசு இருக்குது, எக்கச்சக்கமாக கொசு இருக்குது, பயங்கரமாக கடிக்குது வேறு. ஸோ அதனால் வந்து ஒரு நெட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் நம்மளுடைய மஸ்கிட்டோ நெட் இன் ப்ளூ கலர். நெட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தோன்னா. பட் என்னென்னா இதோட சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு தான் பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு தான் பத்துது. இது வந்து நான் அமேசானில் தாங்க வாங்கியிருக்கோம். இதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது தேவையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாங்கிக்கோங்க. பட் எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. அண்டு இதோட லென்த்தும் கம்மியாக இருக்குது, ப்ரெத்தும் ரொம்ப கம்மியாக இருக்குது. லென்த்து கூட சம்டைம்ஸ் ஓகே தான், பட் ப்ரெத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் படுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து அது கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மஸ்கிட்டோ நெட் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கலர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல சாஃப்ட் நெட்டாக இருக்குது. இது லைக் ரொம்ப சில நெட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாஷாக ஒரு ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. பட் இது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. பட் குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. பட் என்னென்னா நமக்கு வந்து பிரெத்து பத்தலை. ஸோ பிரெத் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பட்
பார்க்கும்போது பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தா அது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் இது நம்ம எடுத்து வச்சுட்டு ரிட்டன் கொடுத்துடலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் இதை விட நெக்ஸ்ட் சைஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைன்னா ரிட்டன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இதை வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இதுதான் ஒரு குட்டி விலாக். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு குட்டி விலாக். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில்